அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய தினம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 49வது அதிகாரமாக உள்ள காலம் அறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 490வது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம். காலம் அறிதல் என்பதற்கு வெல்லும் காலத்தினை அறிந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் வகுத்தமைத்துள்ளான். இப்பொழுது 490வது திருக்குறளுக்கு நாம் செல்வோம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக. ஒரு செயலை செய்து முடிக்கும் காலம் வரும் வரையில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்க வேண்டும். காலம் வாய்க்கும் பொழுது கொக்கு தன் இரையினை தப்பாமல் கொத்தி செல்வது போல் நாமும் ஒரு செயலை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒரு செயலை செய்து முடிப்பதற்குரிய காலம் வரும் வரையில் கொக்கை போல் அமைதியாக காத்திருக்க வேண்டும். காலம் வரும்போது கொக்கு தன் இரையினை தப்பாமல் கொத்தி செல்வது போல் நாமும் செய்ய நினைக்கக்கூடிய காரியத்தை சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும். ஆம் தோழர்களே, காத்திருந்து ஒரு செயலை திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் அச்செயலில் நமக்கு வெற்றி கிடைக்கும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றியை எதிர்நோக்குவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.